நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் லேப்டாப்போடு அலைஞ்சாலும் என்னோட உழவன் ஏற்கலப்பையை தூக்கிறதுக்கு இணையாகாது. என்னதான் நீங்கள் 4 மூலையிலையும் கண்ணாடி செவுத்து பதிச்ச மூலையில் உக்காந்துக்கிட்டு கண்ணாடி பிளேட்டில் பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் என்னோட உழவன் காலில் சேத்தோட அந்த வயல்வெளியில் உக்காந்துக்கிட்டு ஒரு வாய் பழைய சோறும் ஒரு வாய் பச்சை மிளகாவும் சாப்பிட்றதுக்கு இணையாகாது. சொல்கிறப்பே சாப்பிடணும் போல இருக்கிறாருங்க. அந்த வயக்காட்டு வரப்பில் பழைய சோறை மோரை ஊற்றி அந்த நீல பச்சை மிளகா ஒன்று இருக்கும்ல ஒல்லியா, அதை அப்படி பின்பக்கம் நறுக்குன்னு கடிச்சிட்டு அந்த மோர் சாதத்தை போட்டு பாருங்களேன். அடாடாடாடாடா, நீ என்னம்மா எனக்கு பாயிண்டெல்லாம் மறந்து போயிடும் போல இருக்கு, முக்கியமான ஐட்டமாக ஞாபகப்படுத்துகிற. என்னதான் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டாக்கிங் டாமும் டாக்கிங் ஏஞ்சலாவும் விளையாண்டாலும் அந்த வயல் வரப்பு பக்கத்தில் என்னுடைய குழந்தைங்க ஆடுற பாண்டிக்கும் பச்சை குதிரைக்கும் ஈடாகாது. என்னதான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ட்ரடியூஸ் ஆகி வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணாலும் அந்த காதல் எப்படி தெரியுங்களா இருக்குது. ஒருத்தன் பாடுறான் பாருங்க, காலையில் காதல் சொல்லி மதியான தாலி கட்டி சாயங்காலத்தே நிலவு போலாம் வரியா. இப்படி தான் இருக்கு உங்களுடைய டெக்னாலஜி லவ். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் எங்களுடைய கிராமப்புறத்தில் ஒரு வயல்வெளியில் என்னுடைய பொண்ணும் அடுத்த வயல்வெளியில் அந்த பையனும் இருந்துக்கிட்டு இலைமறை காயா ஒரு காதல் பண்ணாங்களே, அந்த காதலி அழகா தன்னுடைய காதலை பார்த்து பாடுவா. எப்படி தெரியுங்களா? ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி, நானா பாடலியே நீதான் பாட வச்ச, நானா பாடலியே நீதான் பாட வச்ச அப்படின்னு அழகா பாடுவாங்க. இதுதான் எங்களுடைய கிராமத்து காதல். தன் உழைப்பு சுரண்டப்படுவது தெரிந்தும் வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டிருக்கும் 2 ஜீவன்கள், ஒன்று தேனி, ஒன்று விவசாயி. இப்படிப்பட்ட விவசாயியும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய தொழிலான வேளாண்மையும் மட்டும்தான் என்றைக்குமே நம்ம நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு பதிவு. நடுவர் அவர்களே, மழை பெஞ்சா தன்னோட குடிசை ஒழுகுன்னு தெரிஞ்சும் இறைவா இன்னைக்கு ஒரு நாளாவது மழை வராதா அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது எங்களுடைய விவசாயியா மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்க முடியும். ஐயா, அந்த காவிரி ஆறும் அந்த கைக்குத்தல் அரிசியும் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னம்மா, நான் தான் முதல்ல சோளச்சோறுலேருந்து வகை வகையா சொன்னேன். கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, சாப்பிட்ருக்கேன். அந்த காவிரி ஆறும் அந்த கைக்குத்தல் அரிசியும் பற்றி என்னுடைய சினிமாவில் அழகா ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். எப்படி தெரியுங்களா? காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, ஓ தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா, நம்ம களத்து மேடு கம்மக்கார கரிசக்காடு செம்மன் அள்ளி தெளிக்கும் ரோடு, சடுகோடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட 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 உடைகிற பனித்துளி சுட 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 கிடக்கிற கிட்டிலி கட 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 அதிர்கிற ரயில் அடி கட கட கடவென கடக்கிற காவிரி விறு விறு விறுவென மடிக்கிற மெச்சிலை முறு முறு முறுவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்குது மெய் 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 மெய். இந்தியா டெக்னாலஜி கோஸ்ட்டு தனியாக வேலை. இதை ரிஹர்சல் இல்லாமல் நீ இப்போ பாடியா பார்ப்பேன். பெரிய டெக்னிக்கல் ஆகா ஓகா, நாங்கள்லாம் அதில் பாட்டு கேட்போம். என்னமோ ஒன்று வச்சுருக்காங்களே, அது பேர் என்ன, பென் ட்ரைவில் 2000 பாட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பாட்டு வேணும்னா டக்குன்னு அமுக்குன்னா அந்த பாட்டு நமக்கு வந்துடும். இந்த முறைன்னு ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, என்ன அழகு பாருங்க. அதான் கிராமத்து பாட்டு. ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, தொழில்நுட்பம். நான் ஒரே ஒரு கேள்வி அந்த 3 பேரை பார்த்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நடுவர் அவர்களே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஆனால் இன்னைக்கும் கிராமமாக இருந்தாலும் சரி,
நகரமாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு திருமண வைபோகம் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரப்போகிற அந்த மருமகளை திருமணத்திற்கு முத நாள் வந்து கணவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிக்கிட்டு வரும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சு அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடும்போது டெக்னாலஜி தான் வளர்ந்து போச்சு. ஒரு லேப்டாப்பை கொடுத்து கூப்பிடலாம், இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை கொடுத்து கூப்பிடலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் தூக்கி கையில் கொடுத்து வாமா அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் கூப்பிடுறது கிடையாதுங்க. இன்றளவுமே சரி, ஒவ்வொரு பெண்ணும் புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது ஒரு படி நெல்லை தான் கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மை. இதுதாங்க ஐயா முன்னேற்றம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க, இந்த டெக்னாலஜின்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நான் ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐயா, ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்துச்சுங்களா. அந்த குருவி ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு உலகம் அந்த குருவியினுடைய கனவிலே வருகின்றது. அந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கப்பட்ட ஒரு இடமாக தோன்றுகிறது. எல்லா இடமும் பெரிய பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் காட்சி அளிக்கின்றன. உடனே அந்த குருவிக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது அந்த கற்பனை உலகத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுது நடுவர் அவர்களே. அதுக்கு வழி தெரியல. கனவு கண்டாச்சு, போகணும்னு ஒரு ஆசையும் வந்தாச்சு, ஆனால் வழி தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வழியில் ஒரு சாமியாரை பார்த்து கேட்குது, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, அந்த கற்பனை உலகத்துக்கு நான் போகணும், அதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த சாமியார் சொல்கிறாரு, அந்த கற்பனை உலகத்துக்கு போவதற்கான பாதி வழி தான் எனக்கு தெரியும், அந்த பாதி வழியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் இதை சொல்கிறதால எனக்கு என்ன லாபம், வேணா உன்னோட இறகுல ஒரு இறகு எனக்கு பிடிச்சி தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த குருவி அதுக்கு சம்மதிச்சு என்ன பண்ணுதுன்னா, அவ்வளோ பெரிய உலகத்துக்கு போக போகிறோம், ஒரே ஒரு இறகு தானே அப்படின்னு பிச்சு கொடுத்துருது. அவர் சொன்ன மாதிரி அந்த சாமியார் காட்டப்பட்ட வழியில் அது பறந்து போய்கிட்டே இருக்கு. பாதி தூரம் போன உடனே மீதி வழி கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாம்பு அங்கே வருது. அந்த பாம்புக்கிட்ட போய் இது நடந்ததெல்லாம் சொல்லுது. அந்த பாம்பும் பாதி வழியை சொல்லிட்டு அதுக்கு பரிசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறகு அந்த குருவிகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுச்சு. இப்படியே பாதி பாதி தூரங்கள் ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்டு கேட்டு தன்னுடைய ஒவ்வொரு இறகுகளை அந்த குருவி கொடுத்துட்டே இருக்கு. கடைசியாக அந்த கற்பனை உலகத்தை அந்த குருவி பார்த்துருச்சு நடுவர் அவர்களே. இன்னும் ஒரு 100 அடி பறந்த அந்த கற்பனை உலகம் வந்துடும். அடடா, என்ன ஒரு அதிசயமான ஒரு உலகம், இதுதான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை என சொல்லி பறக்க ஆசைப்படுது. அதனால பறக்க முடியல, திரும்ப திரும்ப பறக்க முயற்சிக்குது. கடைசி வரையுமே அதனால் முடியல. அப்போ தான் யோசிச்சு பார்க்குது, ஐயோ இப்படி ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு வர வேண்டும், ஒரு கற்பனை இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நமக்கு வாழ்வாதாரமாக இருந்த இறகுகளை எல்லாம் நாம் இழந்து விட்டோமே என்று கூறி அந்த குருவி அழுதுச்சான், புலம்புச்சான். இந்த 3 பேர் இருக்கிறாங்களே, 3 பேர் பேசிட்டு இருக்காங்க, 2 பேர் பேசிட்டு முடிச்சுட்டாங்க, அங்கிள் பேச போறாங்க. இவங்க 3 பேரும் அதே குருவி மாதிரி தான். ஆஹா, டெக்னாலஜி வளர போகுது, டெக்னாலஜி வளரப்போகுது, அந்த ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை நம்ம காண போறோம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரமான விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் இன்னைக்கு வேளையில் நான் ஒரு உண்மையை பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதுகெலும்பு அப்படின்றது இன்றியமையாத ஒன்று. முதுகெலும்பு இல்லாமல் யாராலையும் வாழவே முடியாது நடுவர் அவர்களே. அதனால தான் ஒவ்வொரு முறையும் கருவில் குழந்தை இருக்கும்போது முதல்ல என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு முதுகு தண்டுவடம் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா என்று பார்ப்பாங்க. அந்த ஆண்டவன் எத்தனையோ உறுப்புகளை நமக்காக படைச்சான், ஆனால் முதுகு தண்டை ஏன் இன்றியமையாததாக படைச்சான் தெரியுங்களா? இப்போ நம்ம நிற்கிறதுக்கு, உட்காரத்துக்கு, நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை வளைக்கிறதுக்கெல்லாம் மிகவும் காரணமாக இருப்பது அந்த முதுகு தண்டு மட்டும்தான். அந்த முதுகு தண்டு மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. படுத்த எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கி கொண்டிருக்கும் விவசாயத்தை அழிந்து கொண்டு வருகிறீர்கள். மானிடர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அழிவது விவசாயி அல்ல, விவசாயம் அல்ல, நாம் ஒவ்வொரு மனிதரும் தான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இவங்க டெக்னாலஜி அப்படின்றது, அதாவது இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? கால்பந்து மாதிரி. எங்களுடைய வேளாண்மை என்பது எது தெரியுங்களா? புல்லாங்குழல் மாதிரி. ரெண்டுலையுமே காற்று தான் ஒரு பொருளாக பயன்படுகிறது. ஆனால் அவங்களுடைய தொழில்நுட்பம் என்னும் கால்பந்திலே நாங்கள் கொடுக்கக்கூடிய காற்றானது பொதுநலமாக அதை வெளியே விடாமல் சுயநலமாக தன்னுள்ளே அடைத்து கொள்வதால் அது எல்லோருடைய கால்களிலும் அடிப்படுகிறது, மிதிப்படுகிறது. ஆனால் எங்கள் வேளாண்மை என்பது புல்லாங்குழல் மாதிரி நடுவர் அவர்களே. அதனுள் நாங்கள் செலுத்தக்கூடிய காற்றானது சுயநலமாக தன்னுள்ளே வைத்துக் கொள்ளாமல் பொதுநலத்தை கருதி வெளியே விடுவதால் அனைவராலும் முத்தமிடப்படுகிறது நடுவர் அவர்களே.
அதனால நம்ம நாட்டில் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது வேளாண்மையே என கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.